கடலூரில் தொடர் மழை காரணமாக 50க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ள நிலையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் விவேக்கிடம் தற்போது கேட்கலாம். விவேக், தற்போது கனமழையால கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள கடலூர்ல மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் எப்படி நடைபெற்று வருகிறது? வணக்கம் ராஜலட்சுமி. தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக கடலூர் மாவட்டம் மிகுந்த சேதமடைந்தது. இந்த நிலையில் மழைநீர் அதாவது ஊருக்குள் புகுந்து மழைநீர் அனைத்தும் மக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். அதனால் 2 நாட்கள் மழை ஓய்ந்திருந்த நிலையில் நேற்று இரவு பெய்த கனமழை, அதாவது நேற்று இரவு முதல் இன்று அதிகாலை வரை பெய்த கனமழையின் காரணமாக கடலூர் முகுதுநகர் பகுதியில் உள்ள ஏணிக்கார தோட்டம், சாலக்கரை மற்றும் பெரிய பீமாராவ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அனைத்து இடங்களிலும் மழைநீர் புகுந்து மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகியுள்ளனர். சற்றே மீண்டிருந்த கடலூர் மக்கள் மீண்டும் மழை பெய்ததன் காரணமாக அவர்கள் மீண்டும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். இந்த நிலையில் அதாவது பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் நடவடிக்கையில் மாவட்ட நிர்வாகம் தற்போது அனைத்து பகுதிகளுக்கும் சென்று பார்வையிட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து நிவாரணங்களையும் வழங்கி வருகிறது. மேலும் அவர்களுக்கான உணவும் இதுவரை வழங்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை அதாவது காலை உணவு 8000 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். இந்த கனமழைக்கு இதுவரை கடலூர் மாவட்டத்தில் 49 பேர் பலியாகியுள்ளனர். மேலும் அதாவது பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகம் அனைத்து இடங்களுக்கும் சென்று அவருக்கான பணிகளை தற்போது செய்து வருகின்றனர். ராஜலட்சுமி, விவேக், தற்போது பாதிக்கப்பட்ட மக்கள் எந்த பகுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க? அது மட்டும் இல்லாம அதிகாரிகள் யாரேனும் அங்கு பார்வையிட வந்திருக்காங்களா? முன்பு பாதிக்கப்பட்ட பகுதிகள் அல்லாமல் இந்த நேற்று பெய்த கனமழையின் காரணமாக கடலூர் முதுநகர் பகுதி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த பகுதியில் சுற்றியுள்ள பகுதிகள் பீமாராவ் நகர், ஏணிக்கார தோட்டம், சாலக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் மழைநீரால் மூழ்கியுள்ளது. மேலும் கடலூர் விருதாச்சலம், கடலூர் சிதம்பரம் சாலையில் உள்ளே மழைநீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் அவர்கள் வாகனங்கள் அதை பாதி வழியில் நின்று விடுவதால் போக்குவரத்திற்கு மிகவும் இடையூறாகவே அமைந்துள்ளது. இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் தலைமையில் பாதித்த பகுதி மக்களை சென்று அவர்கள் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் அவர்களுக்கான நடவடிக்கை பணிகளும் மேற்கொண்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். தற்போது இந்த சுற்றுலா மாளிகையில் கடலூரில் இருக்கும் சுற்றுலா மாளிகையில் ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதாக இருந்தது. இந்த நிலையில் தற்போது ஆலோசனை கூட்டம் தள்ளி வைக்கப்பட்டு அதாவது நவநீதம் பகுதியில் உள்ள மக்கள் பாதித்த பகுதிகளான சென்று அவர்கள் தற்போது பார்வையிட்டு வருகின்றனர். ராஜலட்சுமி, விவேக், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.